ஒழுக்கம் விழுப்பும் தரலாம். அவ்வழுக்கம் உயிரினம் அவப்படும் என்ன வல்லவனுக்கு சொல்ல கேட்பேன். இதை தெரிகிறது இந்த சத்திய நாட்டை ஆளக்கூடிய சத்தியசீல மன்னருக்கு மகளாக பிறந்து முத்தழகி என பெயர் படுத்தி எவ்வித ஒரு குறைகளும் இல்லாமல் சீரும் சிறப்பு அன்பு கொண்டிருக்கின்றேன். இருந்தாலும் இன்றோ பாடசாலை விடுமுறை. அப்படி இருக்கும்போது அனுதினமும் என்னுடைய தொழில்களை பார்ப்பது வழக்கம். அதற்கு முன்பதாக என்னுடைய அண்ணனை சந்திக்க வேண்டும். அண்ணா நட்சத்திர ஜன்னல் என்கிட்ட பேசாதீங்கண்ணா. என்கிட்ட பேசவே பேசாதீங்க அண்ணா. எது கத்தி போய் சொல்லி பார்க்கலாம். அறியாத பசங்க கூட அமைதியா இருக்கிறாங்க. உன் வயசு வயசுக்கு தகுந்த மாதிரி நடத்துப்பா. கல்வி கட்சி கல்விக்கு மாதிரி இருந்தாலும் இரவு ஒன்றாக சென்று விட்டோம். பாடசாலையிலே பாடம் பயின்று கொண்டிருந்தார். இப்போது தாய் தந்தையை பார்க்க
சொத்து முத்துக்கு முத்தாக நினைத்து இந்த வளர்த்து ஆளாக்கிட்டு எதிரிச்செல்லாம். நன்றி நன்றி நன்றி. இந்த அழகான நேரத்திலே உன்னுடைய தந்தையின் சார்பாக இந்த மலர் மாலையை என் அன்பு என்னுடைய மனதிலே ஒரு எண்ணங்கள் உண்டு. என்னப்பா மகளே புத்தரகி, இந்த நாடு வாழை நம்முடைய குடும்பம் நல்லாமல் இருக்க காரணமானது யார் தெரியுமா? இல்லை, தளபதியார். அவர்தான் எதிர் நாட்டிலே இருந்து படையெடுத்து வந்தால் நம் நாட்டு மக்களை நம்மளை காப்பாற்றக்கூடியவர் பட தளபதி. அவருடைய திருக்கரத்தினால் அண்ணனுக்கு முடிசூட்ட வேண்டும் என்று நீண்ட நாள் எனக்கு ஆசையம்மா. ஆக நாளை தளபதியாரை என்னுடைய மகளுக்கு ஒரு திருக்கரத்தினால் மறுபடி சூட்ட வேண்டும். என்னுடைய கட்டளை. குழந்தைகளை பெற்றது அவர்களாக இருந்தாலும் செல்வங்களை வளர்த்தது யார்? உங்கள் கடமை அல்லவா? உங்கள் கரத்தாலே மணிமுடி சுட்டு விழா. மாமன்னர் மாலா என்ன காரியம் செய்து விட்டாயப்பா? என்னது மணிமுடியை தட்டலாமா? அவர் இல்லை. அப்பா எப்பேற்பட்ட காரியத்தை செய்கின்றீர்? யாருடைய கரத்தினால் யாருக்கு மணிமுடி சுற்றுவது? அவன் யாரு? அவன் எப்பேற்பட்டவன்? என்னுடைய அண்ணனுக்கு அவன் மணிமுடி சுற்றுறான். அதுக்கு என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்நாட்டு தளபதி அம்மா, என்னுடைய விருப்பப்படிதான் அவர் மணிமுடி சூட்ட வந்தார். உனக்கு விருப்பமில்லை என்றால் அந்த எண்ணிடத்தில் வைத்து வைக்க வேண்டும். கேவலம் ஒரு வேலைக்கார பையாவே அவனுடைய கரத்தினால் தந்தை பேசுவதற்கு முத்தழகு இதப்புறமா பெற்றெடுத்த தாய் தந்தை நாங்கள் இருந்திருந்தோம். ஆனால் உன்னை வளர்த்த ஆளாக்கியவரு இந்நாட்டு தளபதியார் அம்மா. தளபதியாரு இருந்தாலும் அவரை இப்படி தரகுறவாக பேசக்கூடாதம்மா. பெற்றெடுத்த தாய் தந்தை முன்பதாக இப்படி வருவதை பேசலாமா? இது தவறல்லவா? அம்மா வளர்த்தது அவரா கூட இருக்கட்டும். யார் யாரை எங்க வைக்கணுமோ அவங்களை அங்க வச்சிருக்கணும். ஒரு வேலைக்கார பையனை கூட்டு வந்து இந்த மாதிரி இடத்துல நிக்க வைக்கணும். வேலைக்காரன் அவன் இவன் தான் வேலைக்காரன். என்ன வந்து பேச உன் மகன்? நான் வேலைக்காரன் சொல்லி வயன் மகன் இல்லைனா ஓவரா பண்றான். ஓவருக்கு எத்தனை பாலும் தெரியுமா? பேச வைக்கிறவள எத்தனை பால் ஓய்டு போகும் தெரியுமா? அம்மா நாங்க போட்டு எல்லாம் நோ பால் சொல்றதுக்கு ஓட்டம் பாரு. உமா உங்க முகத்துக்காக பார்க்கிறோம். இல்லை இல்லை, மகாராணி முகத்திற்காக பார்க்கிறேன். என்னம்மா சொல்ல வரேன்? அவன் யார்? அவன் எப்பேற்பட்டவன்? வாழ வழி இல்லாமல் வடநாட்டிலிருந்து நம்மளுடைய நாட்டுக்கு பிழைக்க வந்த ஒரு வேலைக்காரன் நாய். யாரை பார்த்து என்ன வார்த்தை பேசுகிறார்? என்னை கண்டாலே அனைவரும் கிட்ட கிட்ட நடுவார்கள். ஒரு பொட்டை சிரிக்கை. என்ன சொல்றத கேள. நீ என்ன சொல்றதுன்னு தாலி அர்த்த பசங்க நாங்க தெரியுது. எத்தனை கம்பெனில அட்வான்ஸ் வாங்கி தாலி அது மட்டுமா, நான் காலாளர் வேலையை கரத்தால் செய்து முடிக்கக்கூடிய ஒரு வேலைக்காரன் இதற்கு மேல் இந்த இடத்தில் நான் இருந்தால் மரியாதை கிடைக்காது. ஆமா, 5 ரூபாய் கொடுத்து குங்குமம் வாங்குறோம். அந்த குங்குமத்தை எங்க வைக்கிறோம்? பிறகு பூஜை அறையிலே மனசு மனசாக வைக்கிறோம். 500 ரூபாய் கொடுத்து செருப்பு வாங்குறோம். அந்த செருப்பு எங்க விடுறோம்? வாயர் படிக்க வெளியே விடுகிறோம். அப்படி செருப்புக்கு சமமானவை இவன்.
ஓ தலைவலி அமுதா அப்பா மன்னா இதுதான் உங்களுடைய விருப்பம் என்றால் இவனுடைய கரத்தினால் தான் அண்ணனுக்கு மறுபடி சுட்டு விழா நடக்கும் என்றால் இந்த நீதிமன்றத்தில் நடக்கப்பட்ட இந்த மன்னா அரசாங்கம் ஒரு செருப்பின் சிறப்பு அறியாதவர் ஒரு சிறப்பு 14 வருடம் ஒரு நாட்டை ஆண்டிருக்கிறது இந்நாட்டை ஆளுகின்ற அமைச்சரை அப்பா தங்க சொல்வது என்னப்பா தவறு இருக்கின்றது? இவன் யார்? ஒரு வேலைக்கார நாய்தானே. வா என்றால் வரக்கூடியவன், போய் என்றால் போகக்கூடியவன். இவன் கரத்தால் மணிமுடி சுட்டி என் நாட்டை நான் ஆட்சி செய்ய வேண்டுமா? இவன் கரத்தால் மணிமுடி சுட்டினால் என் நாட்டை நான் ஒருபோதும் ஆட்சி செய்யவே மாட்டேன். உங்கள் கரத்தால் மணிமுடி சுட்டினால் என் நாட்டை சீரம் சிறப்போடு ஆட்சி செய்வேன். இல்லை என்றால் நான் புறப்படுகிறேன். மகனே அண்ணனுக்கு அதுதான்ப்பா விருப்பம். அப்படியம்மா ஆமா. சரிம்மா. தளபதியாரே, என்னுடைய பிள்ளைகளை கலந்து ஆலோசிக்காமல் நான் தனி மனிதராக எடுத்த முடிவால் உங்களுக்கு ஏதாவது அவமானம் ஏற்பட்டிருந்தால் என் பொருட்டு மன்னித்து விடுங்கள், என் பொருட்டு மன்னித்து விடுங்கள். ஒரு குடும்பத்திலே இருக்கிறவங்களை ஆலோசித்து அதன் பிறகுதான் எக்காரியத்தை செய்ய வேண்டும். மகனே, என்னுடைய திருக்கரத்தாலேயே என்னுடைய மகன் மாறனுக்கு நானே மணிமுடி சூட்டுகிறேன். என்னுடைய மகன் என் ஆட்சி அதான் தட்டை அப்புறம் என்ன தட்டாதுன்றேன். மகனே பாரா, சத்தியம் என்று இந்த செங்கோலை உன் கரத்திலே உடைக்கிறேன். அப்படியாக நம்மப்பா சீரம் சிறப்போடு என் நாட்டை நான் நான் எங்கே போகிறேன்? நான் எங்கே போகிறேன்? நான் காசிக்கு போக போகிறேன். கடமைகள் முடிந்துவிட்டு காசிக்கு செல்கிறாயா? உண்மை. நீங்கள் வரும் வரை மகாராணியை நான் பார்க்கிறேன். இல்லை, என்னை பிடித்த சனியன் என் கூடவே தான் இருக்க வேண்டும். சனினா? ஆமா, உங்களுக்கு சனி எங்க? கலி என்றால் சனி. அந்த திருமணம் என்று சொல்லக்கூடிய கல்யாணத்தை பெரியவங்க எப்ப ஆரம்பிக்கிறாங்களோ அப்பவே நல்லாகிற பையனுக்கு சனி முடிக்க போறாங்க. அதனாலதான் கல்யாணமே வானாடு சுத்தி நானு. அது வந்து சந்தோஷம். ஆனா மனைவியுடைய துணை எவன் பெண்களுடைய அருமை தெரியாதவங்கதான் கை தட்டு. ஒரு பெண்ணு வந்துட்டான்னா வசந்தம் வருதுன்னு அர்த்தம். அவ போயிட்டா வசந்தம் போயிடும். உண்மைதான். அதனால நாங்க 2 பேரும் காட்சிக்கு போறப்பா. ஐயோ மகாராணி அடிக்கடிக்கு போன் பண்ணுன்னா எனக்கு அழாத போ போகுது. அன்பார்ந்த அன்பு உள்ளம் கொண்ட மின்சார